வெல்கம் டு பெரிய ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. 2019 டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏவோட சிலபஸை மாற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பிடிஎஃப் வித் ஆன்சர்ஸோடு தான் நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். சரியா? மொத்தம் இருக்கிற 200 கொஸ்டினும் இப்படி தான் பிரிஞ்சிருக்கு. ஹிஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டில் 21, ஜியாகிரஃபியில் 12, கரண்ட் அஃபேர்ஸில் 8, எக்கனாமியில் 18, சயின்ஸில் 14, பாலிட்டியில் 16, யூனிட் 8 இல்லை 49 திருக்குறளோட சேர்த்து. திருக்குறளில் 12 கொஸ்டின் இருந்துச்சு. யூனிட் 9ல் 37, மென்டல் எபிலிட்டியில் 25. நீங்கள் இந்த பிடிஎஃபை கோத்ரூ பண்ணுங்கிறதுக்காக நான் பேஜ் நம்பர் 2ல் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா சில பேர் நினைப்பீங்க முதல்ல மென்டல் எபிலிட்டி பார்த்துடலாம், சில பேர் யூனிட் 9 பார்த்துடலாம்னு நினைப்பீங்க. அதுக்காக தான். சரியா? இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். சரியா? வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் சொல்ல வரத நான் திருப்பி சொல்ல வரேன். எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் அதில் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் இருக்குங்க. சரி, அதை நம்ம உடனே தேடக்கூடாது. அப்படியா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டினை பற்றி நம்ம அந்த ரேஷியோ போட்டு சொல்லியிருக்கோம். வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 25%. சரியா? குரூப் 2லையும் அதுதான் நடக்கும். 25% அதை கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? 150 கொஸ்டின்ஸ் வரும். 150 கொஸ்டின்ஸ் வில் பி ஈஸி, 50 கொஸ்டின்ஸ் வில் பி டிஃபிகல்ட். அந்த ஈஸி டிஃபிகல்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன். ஈஸினா ஒன்றும் கிடையாது, நம்ம நோன் சோர்ஸஸ்லேருந்து வர்றது. டிஎன்பிஎஸ்சினா ஸ்கூல் புக்ஸ் தான். சரியா? அதுலேருந்து 150 கொஸ்டின் ஷுவராக வரும். 50 கொஸ்டின் வெளியில் போவாங்க. இன்க்ளூசிவ் மென்டல் எபிலிட்டியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் வந்து இருக்கிற சோர்ஸஸை நல்லா படிச்சுட்டு போங்க. கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்த்தா ஐயோ இது இல்லையே நம்ம படிச்சதில்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. புரியுதா? அந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. தேடல்லே அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, நல்ல நாலேஜ் இருந்தாலும் சரி மாட்டிப்பாங்க. அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. சரியா? அது நிறைய பேர், நானும் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய அகாடமிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, 25க்கு மென்டல் எபிலிட்டியில் 24ஆவது அடிக்கணும் ஒன்று அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க. சரியா? 20 கொஸ்டின் ஈஸியாக வரும், 5 கொஸ்டின் கடினமாக தான் வரும். சரியா? நீங்கள் 20 கொஸ்டின் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க. அதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி மீதி இருக்க 175 கொஸ்டினில் எவ்வளோ? ஒரு 130 அந்த ரேஞ்சில் வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் 130 + 20 150 எடுத்துகிட்டு கட் ஆஃப் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். இதுதான் பெஸ்ட். சரியா? ஏன்னா நீங்கள் படிக்க அதான் அந்த தேடல் பண்ண அப்படியே உங்களோட மெட்டீரியல் சோர்ஸஸ் இன்க்ரீஸ். அப்படியே அங்கங்கே அந்த புக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தெரியும் இருக்கிறத கோட்டை விட்டுருவீங்க. அதான் நிறைய பேர் பண்ணுறது. சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சிலபஸ் தான் மெயின். அங்கங்கெல்லாம் விட்டுறாதீங்க. எக்கனாமி கொஞ்சம் பேர் கொஞ்சம் விட்டுருவாங்க, சயின்ஸை விட்டுருவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. தட் வில் நாட் ஒர்க். சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கரண்ட் அஃபேர்ஸ் படி, மென்டல் எபிலிட்டி படி. கரண்ட் அஃபேர்ஸ் படி, மென்டல் எபிலிட்டி படி, அதான் சொல்லுவாங்க. பட் அது ரெண்டும் வந்து மினிமம் எஃபர்ட் போட்டாலே போதும். மென்டல் எபிலிட்டிலாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ், பேசிக் மாடல்ஸ் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக 20 எடுத்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு 20 கொஸ்டின் வருதுன்னா 6 to 8 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். 12 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம 12 கொஸ்டின் கிடச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? நான் சொல்கிறது புரியுதா? அப்படியே இது ரேஷியோ மாறும். இங்கே குரூப் 1ல் 150 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட் சொன்னால, குரூப் 4 விஏஓ அதில் 170 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். 30 கொஸ்டின் தான் அந்த டிஃபிகல்ட் லெவல். அந்த 2 இது சொன்னேன் இல்லையா, நோன் சோர்ஸஸ்லேருந்து வரல, இன்னொன்று இருக்கிறதுலே ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 30 கொஸ்டினில் எப்படியாவது நம்ம ஸ்மார்ட் கெஸ்ஸிங் வச்சு ஒரு 10-15 அடிச்சிடலாம். ஸோ 180 + ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். பட்டு
இந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்லாம் தேடாதீங்க. சரியா? திருக்குறள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு செப்பரேட் ப்ரிப்பரேஷன் நாட் ரிக்வயர்ட். சரியா? அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் ஃபார் சேஃப் சைட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மனப்பாட பகுதி ஸ்டார் இருக்கும் ஒரு சில திருக்குறள் பக்கத்தில். அது மட்டும் ஃபுல்லாக அடித்து மக்கப்லாம் தேவையில்ல. அதோட விளக்கம் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. சரியா? புரியுதாங்க? அதே மாதிரி இதில் நான் மென்டல் எபிலிட்டி ஆன்சர் கீஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள், போதும். சரி, கடைசியாக இதில் அவங்க கொடுத்துருக்காங்களே ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ, சயின்ஸில் இதே தான் வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2Aக்கும் குரூப் 1க்கும் வரப்போகுதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க. இதே திடீர்னு அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 50 கொஸ்டின் கேட்டு யூனிட் 8லேருந்து 8 கொஸ்டின் கூட கேட்கலாம். சரியா? எந்த உத்தரவாதமுமே கிடையாது. இதுலேருந்து நாங்கள் இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி எந்த இதுலேயும் அவங்க நோட் பண்ணல. இட்ஸ் எ மாடல் பேப்பர் அண்ட் சிலபஸ் ஹஸ் பீன் கிவன். அவங்க எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். அதனால் வந்து நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. இந்த சர்க்கிளில் மட்டும் பண்ணுறாங்க. யூனிட் 8, யூனிட் 9 மென்டல் எபிலிட்டி அதை படித்தாலே ஓகே ஒரு 100 வந்துடும். முதல்ல அதை முடிப்போம்னு சொல்லியே நாட்கள் போயிடுச்சு. இந்த ஏரியாவை விட்டுட்டாங்க. ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, சயின்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தொடவே இல்லை. என்னென்ன தெரியல. எல்லாமே யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 8, யூனிட் 9. பட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணாதான் வேலை கிடைக்கும். இல்லைனா வந்து மார்க் வரும், பட் அது கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியாங்க? We will meet in next class. Thank you.